எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் கன்னிராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஐப்பசி மாதத்துக்கு 29ஆம் தேதி சனி பகவான் சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் 318 டிகிரியில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் கன்னிராசி நண்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவரே, அதுபோக ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அவரே. அப்பேற்பட்ட சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் 100% கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுது. அது எந்த மாதிரி பலன்கள்ன்றது தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம், விரிவாக நம்ம பார்த்துக்க போகிறோம். சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசி நண்பர்களுடைய ராசிநாதனான புதன் ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தகிரியஸ்தானத்தில் கேட்டை நட்சத்திரம் 231 டிகிரியில் கேட்டை நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வாங்குறார். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் குரு பகவான் ஏற்கனவே வக்கரத்தில் இருப்பார். அப்போ குரு பகவான் மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து கன்னி ராசியும் பார்க்குறாப்படி, கன்னி ராசி நாதனையும் பார்க்குறார். அருமையான தருணம், அற்புதமான தருணம். என்னன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். அதாவது கன்னிராசிக்கு அதிபதியும் புதன் தான், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் தானுங்க. அப்பேற்பட்ட புதன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் 3வது பாவகத்தில் பலமாக இருக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை கன்னி ராசி மேலையும் கன்னி ராசிநாதனுடைய புதனுடைய மேலையும் படுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லைங்க, 30 வருஷம் கழிச்சு தானுங்க மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அதிசயம் வரும். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாருன்னா சனி பகவானுடைய பார்வையும் இந்த புதன் மேலப்படும், 10வது பார்வையாக புதன் மேலப்படும். இந்த அற்புதத்தால் 100% கன்னிராசி நண்பர்களுடைய மன சங்கடங்களெல்லாம் நீங்க போகுது, மன அழுத்தமெல்லாம் நீங்க போகுது. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தானே. ஒரு 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 நபருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் 6வது பாவகத்தில் வக்கரத்தில் இருந்ததுனாலையும், அதுபோக ஒரு சில சூழ்நிலைகளால் ஒரு சில சங்கடங்களால் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருந்திருக்கும். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்ததுங்க, எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தேன், ஏதோ என்னுடைய போதாத காலம் வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டேனுங்கன்ற ஆதங்கம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். அப்பேற்பட்ட சங்கடங்கள் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தாலும் சரிங்க, கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுறதுனாலையும், உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கறதுனாலையும், குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால கண்டிப்பாக 100% உங்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா 10வது பாவகத்துக்கு அதிபதி புதன் தானே. அப்போது தொழிலே இல்லாத நபர்களுக்கு, சார் ஒரு 10 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேனுங்க, வேலை பறி போயிடுச்சு, மீண்டும் அதை விட தரமான ஒரு வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாழ்வாதாரமே இல்லாத கன்னிராசி நண்பர்களுக்கு கூட இந்த தருணத்தில் நிச்சயமாக வாழ்வாதாரம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எத்தனை நாளில் கிடைக்குது சார்? நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போது 2025வது வருடத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நேரடியான பயிற்சிக்கு போவார். அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்துக்கு போவார். அப்போது லாபஸ்தானத்துக்கு கன்னிராசிக்கு 11வது பாவகம், லாபஸ்தானத்துக்கு 8வது பாவகத்தில் சனி பகவான் இருந்தார். அப்போது சம்பாதிக்கிற இடத்துல கன்னிராசி நண்பர்கள் இருந்திருப்பாங்களே தவிர சாதிக்கிற இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. இந்த தருணமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், உண்மையிலே நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி அந்த மார்ச் மாதம் 29 தேதிக்கு மேற்கொண்டு இன்னும் பிரகாசமாக இருக்கும். ஆக
சனி பகவானால் இத்தனை நாள் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்திருந்தாலும் இதுக்கு மேற்கொண்டு சாதகமான ஒரு தருணத்தை தரப்போகுது இந்த பிரபஞ்சம். அதுபோக இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். 5வது பாவகத்துக்கு அதிபதி பூசம் 5வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான், அவர் தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போது சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. அதே பாவகத்தை நமக்கு குரு பகவானும் பார்க்குறாரு. குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் கன்னிராசிக்கு 5வது பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர செல்வம் கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக வரக்கூடிய நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு தரும். இதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்குதானங்க செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% தான் மட்டும் வாழணுன்ற எண்ணங்கள் நிச்சயமாக இருக்காதுங்க. தன்னை சார்ந்தவங்களும் வாழணுன்ற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே கன்னிராசி நண்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கு தான் காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் நிச்சயமாக காரணமாக இருந்திருக்க மாட்டாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அப்போது கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான சங்கடம் புத்திர வளர்ச்சி. அந்த புத்திர குறைபாடு, புத்திர வளர்ச்சி இல்லாமல் புத்திர பாக்கியம் இல்லாமல் நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோங்க அப்படின்னா இந்த தருணத்தில் நிச்சயமாக அந்த புத்திர வளர்ச்சி கொடுக்கறதுக்கு உண்டான அருமையான தருணமாக இருக்கும். ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். புனர்பூச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். அதே மாதிரி குரு பகவான் அந்த புத்திரஸ்தானத்தையும் பார்க்குறார். சனி பகவான் செவ்வாவுடைய ஆதிக்கத்தையும் பார்ப்பார். செவ்வாவுக்கு நட்சத்திரம் கொடுத்துருப்பார். இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த கம்யூனிகேஷன் இருக்குதுங்க, தொடர்புகள் இருக்குது. இந்த தொடர்புகளால் 100% கன்னிராசி நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக அமையும். 134 நாள் 4 மாதம் 14 நாட்கள் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தருணமாக இருக்கும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? நிச்சயமாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.